வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேயர்களுக்கு பல்வேறு தலைப்புகளில் தொடர்ச்சியாக அதனுடைய பின்னணிகளை பேசி வருகிறோம். அந்த வகையில் நாம் முன்னெடுத்திருக்கின்ற தலைப்பு மயிலாடுதுறையில் மாமக பாஜக இடையே போட்டி வருமா என்ற ஒரு தலைப்பு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் வெற்றி பெற வாய்ப்பிருக்கக்கூடிய தொகுதிகள் என்று கண்டறியப்பட்டுள்ளது 4. மத்திய சென்னை, ராமநாதபுரம், மயிலாடுதுறை, வேலூர். இந்த 4 தொகுதிகள் தான் பொதுவாக இஸ்லாமியர்கள் அதிகமாக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதிகள் என்று கண்டறியப்பட்டிருக்கின்றன. இந்த தொகுதிகளில் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு பின்னணி இருக்கிறது, அதன் பின்னால் ஒவ்வொரு அரசியல் இருக்கிறது. அதை நாம் தொடர்ந்து நம்முடைய காணொளியில் பேசுவோம். இன்றைக்கு நாம் முன்னெடுத்திருக்கின்ற இந்த மயிலாடுதுறை தொகுதியை குறிவைத்து 2 இயக்கங்கள் முழுமையாக இறங்கி வேலை செய்கின்றன. ஒன்று மனிதநேய மக்கள் கட்சி, இன்னொன்று மனிதநேய ஜனநாயக கட்சி. மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்தவரை 2009 முதல் 2009 தனியாக அந்த அமைப்பினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அங்கு போட்டியிட்டார். 10,000க்கும் அதிகமான வாக்குகளை பெற்றதோடு மாமக தன்னுடைய இருப்பை அங்கு பதிவு செய்தது. அதற்கு பின்பு 2014 திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியோடு இணைந்து மனிதநேய மக்கள் கட்சியினுடைய அன்றைய தமுமுகவுடைய பொதுச் செயலாளராக இருந்த சகோதரர் ஹைதர் அலி அவர்கள் வேட்பாளராக போட்டியிட்டார். அந்த தொகுதியிலே அவர் வெற்றி வாய்ப்பை இழந்தார் என்பது வரலாறு. இப்பொழுது இந்த 2024 மாமக தன்னுடைய நாடாளுமன்றத்தில் தன்னுடைய கணக்கை துவங்குவதற்காக பெரிதாகவும் இந்த தொகுதியை நம்பியிருப்பதாக செய்திகள் நமக்கு கூறுகின்றன. ஏன் இந்த தொகுதியை மாமக பெரிதாக எதிர்பார்ப்பது என்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. அந்த கட்சியினுடைய முதுபெரும் தலைவர்களாக இருக்கக்கூடிய பேராசிரியர் ஜவாஹிருல்லாவும் அப்துல் சமதும் இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய பேராசிரியர் ஹாஜாக்கனி, இவர் அந்த திருவாரூர் பகுதி, அந்த மயிலாடுதுறை தொகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய திருவாரூர் பகுதியில் பிறந்தார். அந்த மண்ணை பூர்வீகமாக கொண்டவர். சென்னையில் காயிதே மில்லத் கல்லூரி தமிழ்துறை தலைவராக பணியாற்றி வருகிறார். இதற்கெல்லாம் மேலாக சிறந்த இலக்கியவாதி, எழுத்தாளர் என்ற முறையில் பொதுவான மக்களிடத்திலே சிறந்த அறிமுகத்தை பெற்றிருக்கிறார். தொலைக்காட்சி விவாதங்களிலே இஸ்லாமிய சமூகத்தின் குரலாக தொடர்ந்து ஒலித்து வருகிறார். ஆகவே முஸ்லீம் மக்கள் மட்டுமல்லாமல் முஸ்லீம் அல்லாத மக்கள் மத்தியிலும் இவர் பரவலாக அறியப்பட்டவராக இருக்கிறார். 2-3 தினங்களுக்கு முன்பாக கவிக்கோ அரங்கத்திலே நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் இவருடைய 4 புத்தகங்களை வெளியிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சி என்னவோ புத்தக வெளியீட்டு விழாதான். ஆனால் ஒரு அரசியல் கட்சியினுடைய பிரமுகர் வெளியிடுகின்ற புத்தக விழாவில் அரசியல் இல்லாமல் இருக்குமா? அதில் பேசிய எல்லோரும் பேராசிரியர் ஹாஜாக்கனியை நாடாளுமன்றத்திற்கோ சட்டமன்றத்திற்கோ அனுப்பி அவருடைய பரந்துபட்ட அனுபவங்களை இந்த சமூகத்திற்கும் இந்த தமிழ் மண்ணுக்கும் பயன்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். முத்தாய்ப்பாக இறுதியாக பேசிய தமிழக சிறுபான்மை ஆணையத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பீட்டர் அல்ஃபோன்ஸும் அவருடைய திறமைகளை எல்லாம் பட்டியலிட்டு நிச்சயமாக அவருக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று கூறினார். இறுதியாக பேசிய அந்த விழாவுக்கு தலைமையேற்ற பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் கட்சி தலைவருமான பேராசிரியர் ஜவாஹிருல்லா அந்த திருவாரூரிலிருந்து மாணவ பருவத்திலே எப்படி இவரை தனக்கு அறிமுகப்படுத்தினார்கள், இன்று அவருடைய உயர்வுக்கு தானும் இந்த அமைப்பும் எப்படியெல்லாம் பங்காற்றின என்பதை குறிப்பிட்டு இன்னும் பல உயரங்களை அவர் தொடுவார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் தன்னுடைய உரையின் தொடக்கத்தில் ஒன்றை குறிப்பிட்டார்கள். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்ற பாசறையில எப்படியான இளைஞர்கள் எல்லாம் உருவாக்கினார்கள் என்று ஒரு பட்டியலை போட்டார்கள்.
3 பேரை குறிப்பிட்டு மூன்றாவதாக பேராசிரியர் ஹாஜாக்கனி அவர்களை குறிப்பிட்டார்கள். அண்ணன் அவர்களுக்கும் இந்த அவையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நான் சொல்ல விரும்புகின்றேன், முகவரி இல்லாமல் 7 வடமரைக்காயர் தெருவை தட்டினார்கள். அவர்களை சிறப்பான முறையிலே உருவாக்கினோம். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்ற அந்த பேர் இயக்கம்தான் அவர்களுக்கு எல்லா வகையான வாய்ப்புகளையும் கொடுத்தது. திறமையை வளர்ப்பதற்காக முதலில் உணர்வு என்ற வார இதழ், அதை தொடர்ந்து ஒற்றுமை என்ற மாதம் இருமுறை இதழ், அதற்கு பிறகு மக்கள் உரிமை என்ற வார இதழ், இவற்றையெல்லாம் அவர்கள் எழுதுவதற்கும் அவர்களுடைய அறிவு வாசலை விரிவுபடுத்துவதற்கும் அவை உதவின. ஆனால் அவர்கள் பரண்டு சென்று விட்டார்கள். ஆனால் என் கண்மணி ஹாஜாக்கனியோ இந்த தலைமையை ஏற்றுக்கொண்டு தொழில் ரீதியாக எத்தனை சிக்கல்கள் வந்தாலும், இதர்கள் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும், ஆணவ பிடித்தவர்கள் பல திமிரான நடவடிக்கைகளை எடுத்தாலும் உறுதியாக நின்று அவர்கள் அனைவரையும் விட மிக உயர்ந்து நிற்கிறார் ஹாஜாக்கனி என்பதை நான் இங்கே பதிவு செய்வது கடமை என்று கருதுகின்றேன். இப்பொழுது ஏறக்குறைய மனிதநேய கட்சி சார்பாக வேட்பாளராக போட்டியிடுவது பேராசிரியர் ஹாஜாக்கனி என்ற முன்மொழிவுகள் இருந்தாலும் அதை அந்த கட்சியினுடைய நிர்வாக அமைப்பு அதை இறுதி செய்ய வேண்டும். இதையெல்லாம் விட திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த தொகுதியை மனிதநேய மக்கள் கட்சி ஒதுக்குவதோடு வேட்பாளராக பேராசிரியர் ஹாஜாக்கனியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் வேண்டும். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமீமுன் அன்சாரி அவர்கள், இவர் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் என்ற பொறுப்புகளில் இருந்து அன்று 2001 அன்றைக்கு சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதிகள் ஒன்றாக இருந்தது. அந்த தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திமுகவோட கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சி இருந்தபோது கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தார் ஜே அன்பழகன் இடத்திலும். அவரும் ஒரு வகையில் சமூகத்தில் பரவலாக இளைஞர்களிடத்திலே பிரபலமாக இருந்தவர் தான். அதற்கு பின்பாக மனிதநேய மக்கள் கட்சியினுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக 2015 இறுதியில் 2016 ஆரம்பத்தில் மனிதநேய ஜனநாயக கட்சி என்று துவங்கி, அதற்கு முன்பாக அவர் மனிதநேய மக்கள் கட்சி தனக்கானது என்று அவர் ஒரு கிளைம் எல்லாம் செய்து பின்பு நீதிமன்றத்தின் மூலமாக அந்த முயற்சி கைகூடாமல் போனது. அதற்கு பின்பாக மனிதநேய ஜனநாயக கட்சி என்ற கட்சியை தொடங்கி அதனுடைய பொதுச் செயலாளராக இருந்து வருகிறார். 2016 அவர் அதிமுகவினுடைய ஆதரவோடு சட்டமன்ற உறுப்பினராக 5 ஆண்டுகள் சிறப்பாக பணி செய்தார். 2016 முதல் 2021 வரை இஸ்லாமியர்களின் குரலாக அவர் சட்டமன்றத்தில் எதிரொலித்தார். முக்கியமான பிரச்சனைகள் நடக்கும் போதெல்லாம் நூதனமான போராட்டங்கள் மூலமாக சட்டமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியும் எல்லாருடைய கவனத்தையும் கவர்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் இதிலே அவருடைய முதலமைச்சருடைய பதிலை நீங்கள் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்களுடைய விருப்பம். ஆனால் எனக்கு அவயம் நடத்துவதற்கு நீங்கள் இதுவாறு தொல்லை புத்தகம் விளைவிப்பது முறையில்லை. எந்திரிங்க. 2000 ஒரு இன்னொரு சின்னத்தின் கட்சியினுடைய சின்னத்தில் போட்டியிடுகின்ற வேட்பாளர் அவரால் அந்த கட்சியினுடைய கொள்கைகளைத்தான் பிரதிபலிக்க முடியும், தன்னுடைய உணர்வுகளை பிரதிபலிக்க முடியாது என்று ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருந்த காலத்திலே அதையெல்லாம் முதல் உடைத்தெறிந்தவர் மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் அன்சாரி. 2016 முதல் 2021 வரை அன்றைக்கு அவருடைய கூட்டணி கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திமுக சிஏஏ போன்ற சட்டங்களுக்கு ஆதரவாக இருந்தபோதும் அதற்கு எதிராக சமூகத்தின் குரலாக சட்டமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியும் களமாடியவர். அந்த வகையில் அவர் ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் அறியப்படுகின்ற ஒரு நபராக இருக்கிறார்.
இவரும் அந்த பகுதியைச் சேர்ந்தவர் தான், தோப்புத்துறையைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த மயிலாடுதுறை தொகுதிக்கு உட்பட்டது என்று நினைக்கிறேன். அந்த பகுதியைச் சேர்ந்தவர் தான். இவரும் அந்த மண்ணின் மைந்தர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்த இருவரும், அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியை விட்டு கூட்டணியிலிருந்து வெளியேறிய பிறகு இந்த சிறைவாசிகள் பிரச்சனைக்காக சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து அவர் இதை வலியுறுத்தியிருக்கிறார். இந்த சிறைவாசிகள் போராட்டத்திற்காக வலியுறுத்தியிருக்கிறார். அதன் பின்பாகத்தான் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்திலே இந்த கோரிக்கையை எழுப்பியிருக்கிறார். அந்த இதுவரை சமூக அமைப்புகளிடத்தில் பேசப்பட்டு வந்த விஷயம் சட்டமன்றத்திலே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசிய பிறகுதான் அது தமிழக அளவிலான மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்தது. அதன் பின்பாக நீதிமன்றங்கள் மூலமாக இன்றைக்கு இப்பொழுது சிறைவாசிகள் எல்லாம் பிணையில் விடுவிக்கப்பட்டுகிறார்கள். அவர்களுடைய முன் விடுதலைக்காக தமிழக அரசு ஒரு பரிந்துரையை மேற்கொண்டிருக்கிறது. அதற்கு பின்னால் நிறைய அரசியல் இருக்கிறது. அது இந்த காணொலியில் விவாதிக்க வேண்டியதில்லை, அது வேற ஒரு காணொலியில் நம்ம விவாதிக்கலாம். இதற்கு முன்பாக பல காணொலிகளை அதை பற்றி நம்ம விவாதித்திருக்கிறோம். ஆக இப்படி இந்த இருவருமே சமூகத்தின் முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த சமூகத்திற்கு மட்டுமல்லாமல் அனைத்து சமுதாய மக்களுக்கும் அறிமுகமானவர்களாக இருக்கிறார்கள். இப்பொழுது பிரச்சனை என்று சொன்னால், இந்த இருவரும் வேறு வேறு தளத்தில் இருந்து ஒரே இடத்தில் போட்டியிடும்போது கண்டிப்பாக இருவரில் ஒருவர் தான் வெற்றி பெறப் போகிறார்கள். இது சமூகத்திற்கு நல்லதா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி எழும்ப இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அன்சாரி அவர்களும், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் பேராசிரியர் ஹாஜாக்கனி அவர்களும் போட்டியிட்டால், முன்னாள் நண்பர்கள் இன்றைக்கு இரு வேட்பாளராக களமிறங்க போகிறார்கள். அந்த களம் சூடாக இருக்குமா, இல்லை ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் போல இருக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆகவே நாம் இந்த காணொளியின் மூலமாக முன்வைக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், கூடுமானவரை இரண்டு கழகங்களும் நேர் எதிராக போட்டியிடுகின்ற சந்தர்ப்பங்களை தவிர்த்து வேறு இடங்களிலே போட்டியிட்டு அதிகமான இஸ்லாமிய வேட்பாளர்கள் தமிழகத்திலே இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிடுகின்ற ஒரு சூழலை ஏற்படுத்துவார்களா, அல்ல கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தும் விதமாக இருவரும் எதிரெதிராக போராடுவார்களா என்பதை முஸ்லிம் சமூகம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறது. நன்றி.